ஏமா 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 ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சா? நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேங்கறதையே மறந்துருங்க. இவளுக்கு எப்பவுமே இவ அம்மாகாரி தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் அங்கல பயன் எடுத்து ஓடியா. என்னையெல்லாம் ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது கிடையாது. நான் இந்த வீட்ல மாமியார்னு இருந்து என்னத்துக்கு? ஏமா நீ வீட்ல இல்லையாம்ல? வீட்ல இல்லனா என்ன? வீட்டுக்கே வராம நான் ஒளிஞ்சு போய்டுவேன். எப்ப நான் இந்த வீட்டுக்கு தான வருவேன். அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன்னு உங்களுக்கு தோணாதா? இல்ல பனிமலர் அக்கா வீடு தான் ரொம்ப தூரத்துல இருக்கா. இந்த ஊருக்குள்ள தானே இருக்கு. வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ கூட்டிட்டு போறதுக்கு என்ன? ஏமா புள்ள அழுது துடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி வந்து கூடுவா? ஆமா அவ ஆத்தா மட்டும் போய் கூட்டிட்டு போக தெரியும். மாமியார் கூடணும்னா கஷ்டமா தான் இருக்கு. என்ன ஆனந்தி இவ செஞ்சதுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாது இவளால. நான் வந்து பிள்ளைய பாத்துறனா என்ன ஏது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். பச்சை பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாலாம். இப்படி யாராவது செய்வாங்களா குமரி? கை மருந்து கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும். சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும். அப்படி இல்லையா சொத்த நேரத்துல பிள்ளைக்கு எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம நான் வாரத்துக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்க பிள்ளைய. உனக்கு தான் புத்தி கிடையாது. உங்க அம்மைக்குமா இது தெரியாம போச்சு? இங்க பாருங்க தேய், சும்மா சும்மா எங்க அம்மையை குறை சொல்லாதுங்க. ஆமா உங்க அம்மைய குறையே சொல்லிட கூடாது. உங்க அம்மைய நீ கும்பிடுற மாதிரி நானும் வந்து கும்பிடணும் அப்படிதானே? அதானே உன் ஆசை குமரி. ஒண்ணு இல்லனாலும் அவிய கால்ல வந்து நான் விழணும். அவிய என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படிதானே? ஏமா என்ன பிரச்சனைங்க நடந்திருக்கு? நீ என்ன பிரச்சனை இழுத்துட்டு இருக்கா? ஆனந்தி இந்த வீட்ல எனக்கு வர மரியாதையே இல்ல. இவளே எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. இவ அம்மாகாரியே எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. எனக்கு தெரியாம தானே கூட்டிட்டு போனாவ. இப்ப அவியல வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? இல்ல இவ தான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான்னு நினைச்சிருக்கணுமா இல்லையா? அவிய இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க ஆனந்தி. நான் இந்த வீட்ல இருந்து என்னத்துக்கு? ஏமா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கமா. சும்மா தூக்கிட்டு போயிட்டான்னு கோவப்படாத. புள்ள வயிற்று வழியில துடிச்சு அழுதுருக்கான். மூச்சு விடாம கிடந்து அழுதுட்டு கிடக்க பிள்ளைய போட்டுட்டு உன்னை தேடிக்கிட்டு வருவாளோ? இல்ல நீ வர வரைக்கும் காத்துக்கிட்டு அங்க இருக்க முடியுமா சொல்லு? அப்படி எத்தனை மணி நேரம் வாழ்ந்துட்டா? சொத்த நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டை விட்டு போனேன். அப்ப அறவே இல்ல, நல்லா தான் வரங்கிட்டு கிடந்தேன். பிள்ளைய வந்து எட்டி பார்த்துட்டு தான் நான் வெளியவே போனேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த குமரி இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்துருக்கா. ஏத்தேய், நீங்க சொல்லிய பார்த்தாச்சுன்னா நான் என்னமோ வேணும்னு பிரச்சனை இழுத்த மாதிரியே இருக்கு. நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல, என் பிள்ளை ரொம்ப அழுதான். அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வரக்கு எங்க அம்மையை போய் கூப்பிட்டேன். நீங்க என்கிட்ட ரூபா தந்து வச்சிருந்தா கூட நான் குழந்தைய கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். ரூபா 10 பைசா கூட என்கிட்ட கிடையாது. அதனால தான் போய் எங்க அம்மையை கூப்பிட்டேன். எங்க அம்மா தான் அவட்ட இருந்து ரூபாய் எடுத்துட்டு வந்து செலவு பண்ணா. ஆமா பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணிட்டாங்க. அப்படியே புகாரத்தை சூட்டுங்க. மிஞ்சி போனா ஒரு 400 ரூபாய் செலவழிச்சிருப்பாங்களா? ஆனந்தி அந்த ரூபாயை தாரே கொண்டு போய் கொடுத்துரு. இல்லனா காலம் முழுக்க இவ பேர் மாற்றிக்கிட்டே திரிவா. 400 ரூபாய் செலவழிச்சதா 4 லட்சம் ரூபாய் செலவழிச்ச மாதிரி. இங்க பாருங்க தேய், எங்க அம்மா அவசரத்துக்கு தந்து உதவுனா என்கிட்ட அந்த பைசா கூட இல்லையே. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருந்து என்ன பிரயோஜனம்? 1 ரூபா கூட தர மாட்டேங்கிறிய. எத்தனை ரூபாயா இருந்தாலும் எங்க அம்மா தந்து உதவுனாலும் அதான் எனக்கு பெருசு. நீங்க ஒன்னும் எங்க அம்மைக்கு அந்த ரூபாய் கொடுக்காண்டா. எங்க அம்மைக்கும் இவன் பேரன் தான். ஆமா ஆமா குடுக்காண்டா. நாளைக்கு சொல்லி காட்டியதுக்கு நான் சம்பாரிச்ச ரூபாயை வாங்கிட்டு போயிட்டாவன்னு ஊர் முழுக்க போய் பேசுவாவ. இப்போ கஞ்சி கூட வழி இல்லாம பாவ. இந்த அவமானம் எங்களுக்கு தேவையா இல்ல எங்க குடும்பத்துக்கு தேவையா? நாங்க தான் எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யறவிய. யாரோ எங்களுக்கு உதவி செய்யாண்டா. ஆனந்தி ரூபாயை தாரே எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துட்டு வா. ஏமா இப்ப அதுதான் உனக்கு முக்கியமா? இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிருக்குன்னு உனக்கு தெரியலையா? இதே மாதிரி என் பிள்ளைக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லைன்னா ரூபாய்க்கு என்ன பண்றது? நீ எப்பவுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பியா சொல்லு? இந்த இன்னைக்கே உனக்கு முதல் நாள் உடம்பு சரியில்லாம வந்திருக்கு, நீ எங்கேயோ போயிட்டா. கேட்டா நீ என்னைய தேடிக்கிட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லியா? தேடி வர முடியாத அளவுக்கு எங்க போனான்னு தெரியலன்னா நாங்க என்னமா பண்ண முடியும்? அத்தட்ட இன்னைக்கு ரூபாய் இருந்ததுனால பரவாயில்ல, அவியலே கஷ்டப்பட்டவி, அவிய தனாம தருவாங்களா? அதனால சரோ கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து வைங்க. ஆனந்தி உங்க அப்பா என்ன சொல்லிருக்காங்க? இப்படி தனித்தனியா ரூபாயை பிரிச்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? குடும்பம்னா ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவிய வார்த்தையை மீறி நீ ரூபாய் வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம் ஆனந்தி? ஏமா அப்ப நான் கேட்கவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கேட்கலாம், நான் கேட்கவே வேண்டாம்னு சொல்லல. என்ன
ஏமா நீ சொல்றது சரிதாம்மா, இருக்கட்டும். ஆனா இப்ப பச்சை பிள்ளை வீட்டுல இருக்கு. அவனுக்கு எது வேணாலும் எப்ப வேணாலும் தேவைப்படலாம். ஒரு அவசரத்துக்கு ஏதாவது வாங்கணும்னா ரூபாய்க்கு எங்க போவான் சொல்லலாம். இன்னைக்கு சரோ இப்ப அழுததுனால எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கா. நீ ஏமா அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. மாசம் ஒரு 5000 சரோ கையில கொடுத்து வை. ஆனந்த் 5000 பத்தாது, 10,000 தர சொல்லுங்க. சரி, பணக்கார வீடுன்னு பேரு. 5க்கும் 10க்கும் வீட்டை கையாண்டிட்டு நிற்க வேண்டியிருக்கு. 10,000 தந்து வைங்க, நாங்க செலவு பண்ணா என்ன பண்ணோம்னு சொல்லியும். செலவு ஆவல்னா எங்க கையில தான் இருக்கும், அடுத்த மாசத்துக்கு வாங்க மாட்டோம். இப்பயாவது நம்புங்க தேய். போய் ரூபாய் எடுத்துட்டு வாங்க. என்ன குமரி, என்னவோ தந்து வச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்கன்னு ஆர்டர் போடியா? ஒரு பைசா கூட தர முடியாது. ஏமா நான் கேட்கல, என்ன கூட நம்ப மாட்டீங்களா? என்கிட்டயா தந்து வைங்கம்மா. நானும் வீட்டுல கிடையாது, அண்ணன் வீட்டுல கிடையாது, அப்பா வீட்டுல கிடையாது, நீங்க வீட்டுல கிடையாது. சார் ஒரு 500 ரூபாய்க்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரியுதாது? அவ அம்மா மட்டும் பக்கத்து வீட்டுல இல்லைன்னா எங்க போயிருப்பா சொல்லு பாப்போம். போன் பண்ணி பார்த்திருக்கா, போனே யாருமே எடுக்கல. என்னம்மா இதெல்லாம்? ரூபா கொடுங்க. ஆனந்த், இப்படி தனித்தனியா ரூபாய் கொடுத்தா இது குடும்பமா இருக்காது ஆனந்த். எனக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாதுன்னு. தேவனா தேவைப்பட்டுச்சுன்னா நான் எவ்வளவு நாள் எடுத்து தாரேன். ஆனா முன்னக்கூட்டியே தண்ணி வச்சு செலவழிக்க 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலே இந்த குடும்பம் பாதி உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ குடும்பம் உடையணும்னு ஆசைப்படுறியா? ஏமா இல்லம்மா, தேவை இருக்குல்ல. தேவை இருந்தா என்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு பிள்ளைக்குன்னு வாங்குவா, நாளைக்கு அவளுக்குன்னு செலவு பண்ணுவா. கண்டதெல்லாம் வாங்குவா, அப்ப அனாவசியமானதெல்லாம் வீட்டுக்குள்ள வரும். இவ பண்றது பார்த்து இன்னொரு மருமகளும் கேட்பா. அந்த மாதிரிலாம் அவிய இஷ்டத்துக்குலாம் போக முடியாது இந்த வீட்டுக்குள்ள. என் மருமகள என் பேச்சு கேட்டு எனக்கு அடங்கிதான் இருக்கணும். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்தேன். பிள்ளைனா ஆளதான் செய்யும். ஆளை போட்டுட்டா நாங்க வேலை பார்த்து பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். ரொம்ப நாடகம் போடாண்டான்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு. ஆமா, நான் நாடகம் போடியேன். என் பிள்ளை கதறி கதறி அழுதது உங்களுக்கு நாடகம். இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க தேய். இப்ப சொல்றேன் கேட்டுடுங்க. எங்களுக்கு மாசம் மாசம் 10,000 வேணும். இல்லைன்னு வச்சிருங்க, ஹோட்டல் கடை திறக்கைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க. உங்களாலதான் ஹோட்டல் மூடி இருந்து. என்னது என்னாலயா? நீ பிள்ளை உண்டானதுனால மூடி வச்சிட்டு வீட்ல கிடந்தா? இப்ப என்ன என்னை சொல்றியா? இங்க பாருங்க தேய், நான் மாசமா இருக்கும்போது நான் கடை திறக்கேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் என் மகன் பாத்துக்கிடுவா, நீ வீட்ல இருன்னு சொன்னீங்க. கடை மூடி வச்சிருக்கான்னு தெரிஞ்சோடனே அதுக்காக தான் சண்டை போட்டு கடை திறக்க போறேன்னு ஓடினேன். அப்பதான் கீழே விழுந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லியது வர நான் மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்தானே. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எங்களுக்கு ஹோட்டல்ல நடத்த ரூபா தாங்க, இல்லைன்னா மாசம் 10,000 கையில தாங்க. ஏதாவது ஒரு முடிவு இப்ப வந்தாகணும். இல்ல அந்த வீட்லயே நாங்க இருக்க மாட்டோம். வீட்ல இல்லனா எங்க போவா? ஆத்தா வீட்ல போய் உட்கார்ந்து கும்மி அடிக்கலாம்னு பாக்குறியா? என் புருஷனை நானும் தண்ணி கொடுத்தன போவோம். ஆனந்தி, இந்த குமரி என்ன பேசுற பாரு. தாடி கொடுத்துட்டு போவீங்க. நீ சத்தம் போடு ஆனந்தி. ஏமா நாங்க கேட்டது எதுவுமே நீ செய்ய மாட்டேன்னா அவ என்னமா சொல்லுவா? சின்ன பிள்ளைய வச்சிருக்கோமா, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இனி உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க சொல்றபடி நடக்க முடியாது. அவனுக்கு எப்ப என்ன செய்யும், எது தேவைப்படுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். முன்னால நாங்க 2 பேர் இருந்தோம். எது இருந்தாலும் இல்லாட்டி நாங்க பாட்டுக்கு சோத்த தீமா படுத்துக்கிடுவோம். இனி அப்படி இருக்க முடியாது. அவனுக்கு இனி ஏதாவது வாங்க வேண்டி இருக்கும். அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்க. நீங்க ரூபா கொடுங்க. ஒண்ணே அப்படியே இந்த குமரி பாத்துட்டாளோ? அவ சொல்லிருக்க அப்படியே ஆடியா? ஏமா சரோ கேட்கறதுல நியாயம் இருக்குமா? அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, அப்பாட்ட பேசுங்க. சரோ நீ பிள்ளைய கையில வச்சுட்டு இருக்காத, கொண்டு போய் படுக்க வை. ஏமா நான் சொல்லினேன்னு நீங்க கோவப்படாதுங்கம்மா. என்ன விஷயங்கிறத புரிஞ்சிடுங்க, அது போதும். இந்த குமரி என் பிள்ளை எப்படி மாத்திட்டாளே? அவனும் அவ பேச்சல கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அவ தடி கொடுத்தனால இவனை தலையாட்டிட்டே பாருனே. இப்படி இருந்தா குடும்பம் உருப்பிடுமா? என்னைக்கு பிச்சிட்டு போனாங்கற மாதிரி பேசிட்டு போனா விட மாட்டேன். இந்த குடும்பம் பிரியனா விட மாட்டேன். இன்னைக்கு ஆனந்த அப்பா வரட்ட, அதுக்கு வரதே இவருக்கு இருக்கு. ஹலோ என்னே, வணக்கம். நான் செல்லம்மா பேசுறேன். செல்லம்மாவா? யாருமா? அதானே அகிலாண்டேஸ்வரி மைனி இருக்காவல்ல, அவிய தம்பி பொண்டாட்டி தான் பேசுறேன். இப்ப தெரியுதானே? தெரியுதுமா, சொல்லுங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து மீனாக்காவை விரட்டி விட்டுட்டாங்களாமே? கேள்விப்பட்டனே, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அத்தானுக்கும் அக்காவுக்கும் நான் தான் அந்த வீட்டையே பார்த்து கொடுத்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு வீடு புரோக்கர் தானே. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த வீட்டை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். ஆனா அந்த வீட்ல அவங்களால நிம்மதியா வாழ முடியாம போச்சேனே. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கும் தான்மா. என் தங்கச்சி இதுக்கு மேலேயா சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கை எப்படி அழிச்சிட்டாவ்லே. விட மாட்டேம்மா, விட மாட்டேன். என் தங்கச்சிய எப்படியாவது வாழ வைப்பேன். என்ன நானும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். இப்போ ராசத்தி அக்காவும் அத்தானும் இருக்காவல, அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டை நீங்க வாங்க போறீங்களாமே. அந்த வீட்ல உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழ வைக்க போறீங்கன்னு சவால் விட்டுட்டு வந்தீங்களாமே. எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேனே. ஆமாம்மா, இந்த வீட்டை வாங்க தான் போறேன். சீக்கிரமே அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பேசணும். உங்களுக்கு அந்த வீட்டோட ஓனரை பத்தி ஏதாவது தெரியுமாம்மா? என்ன உங்களுக்காக ஓனரை பார்த்து நான் பேசுறேனே. கம்மி விலையில எப்படியாவது நான் முடிச்சு தரேன். ஆனா கொஞ்சம் எனக்கு கமிஷன் அமௌண்ட் மட்டும் தந்துடுறீங்களா? தாரேம்மா, எவ்வளோ கேட்டாலும் தாரேன். என் தங்கச்சிக்கு எப்படியாவது அந்த வீட்டை வாங்கி கொடுத்துடணும்மா. என்ன அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. அந்த வீடு உங்க தங்கச்சிக்கு தான். சரிம்மா.